கோலி டாக் கோலிவுட் நியூஸ். டூரிங் டாக்கஸ் என்னோட கடைசி படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் நிகழ்ச்சி. இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் 1970 உதவி இயக்குனரா சினிமாவில் நுழைஞ்சாரு. ராஜேந்திர பிரசாத், ஜம்புலிங்கம், வி.சி. குகநாதன் ஆகியோர்கிட்ட 10 ஆண்டுகள் உதவி இயக்குனரா பணியாற்றிட்டு 1980 சட்டம் ஒரு இருட்டறை படத்தின் மூலமா இயக்குனரானாரு. இது வரைக்கும் 68 படங்களை இயக்குன எஸ்.ஏ.சிக்கு இப்போ இயக்கும் டூரிங் டாக்கஸ் 69வது படம். இதுதான் தன்னோட கடைசி படம்னு சொல்றாரு எஸ்.ஏ. சந்திரசேகர். இது பத்தி அவர் சொல்லியிருக்கிறது, 40 வருஷத்துக்கு மேல சினிமாவில் இருக்கேன், 68 படங்கள் இயக்கிட்டேன், திரும்பி பார்த்தா எதுவும் சாதிச்சதா தோணல, என்னை சினிமா நினைவு வச்சுக்கிற மாதிரி ஒரு படம் இயக்க நினைச்சேன், அதுதான் டூரிங் டாக்கஸ். இதுதான் என்னோட கடைசி படம், இனி படம் இயக்க மாட்டேன். இந்த படத்துல 2 கதைகள், அதுல ஒண்ணுல நான் நாயகனா நடிச்சிருக்கேன். மரணத்தை கூட ஜாலியா சந்திக்க விரும்பும் 70 வயது முதியவர் தன்னோட முதல் காதல முதல் முத்தத்தை தேடி பயணப்படுற கதை. அந்த முதியவர் கேரக்டர் பல ஆண்டுகள் என்னோட மனசுல இருந்த கேரக்டர். அதுல மத்தவங்கள நடிக்க வைக்கிறத விட நானே நடிச்சுட்டு முடிவு செஞ்சேன். எனக்கு ஜோடியா பாபரி கோஷ்ன்ற வங்காள நடிகையும் ஹேம மாலினிங்கிற சிம்லா நாடக நடிகையும் நடிச்சிருக்காங்க. இன்னொரு கதை கிராமத்து அக்கா தங்கைகள் சந்திக்கும் பிரச்சனை தொடர்பானது. என்னோட சினிமா வாழ்க்கையோட முக்கியமான இறுதிக்கட்டத்துல இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு எஸ்.ஏ. சந்திரசேகர்.